டங்ஸ்டன் கனிம திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது திமுக எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், சபாநாயகர் இருக்கைக்கு அருகே சென்று திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததற்கான ஆதாரம் உள்ளதாகவும், திமுக மட்டுமல்ல தோழமை கட்சிகளும் இணைந்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோ அதிமுக உறுப்பினர்தான் ஆதரவு தெரிவித்து பேசியதாகவும் குறிப்பிட்டார். இதனையடுத்து பேசிய இபிஎஸ், சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் பின்னர் எதிர்ப்பு தெரிவித்து என்ன பயன் என்று எதிர்கேள்வி எழுப்பினர். மேலும் ஒப்பந்தம் செய்து 10 மாதங்களாகியும் என்ன செய்தீர்கள் என்றும், ஆளுங்கட்சி என்றால் சபாநாயகர் பூசி முழுக பார்ப்பதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்தார். பெரியார் குறித்து பேசிய விவகாரத்தில் சீமான் மீது தமிழகம் முழுவதும் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்தில் புதுச்சேரியில் அளித்த பேட்டியில் பெரியார் குறித்து அவதூறாக பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அதற்கு திராவிடர் கழகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் சென்னையில் உள்ள சீமானின் வீட்டை திராவிடர் கழகத்தினர் முற்றுகையிட்ட நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து சர்ச்சை பேச்சு தொடர்பாக சீமான் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் கடலூர், சேலம், மதுரை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சீமான் மீது 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவில் 3 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இன்று முதல் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது முதல் நாளான இன்று சேலம் தேர்தல் மன்னன் பத்மராஜன், கோவையைச் சேர்ந்த நூர் முகமது மற்றும் கரூரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மதுரை விநாயகர் உள்பட 3 பேர் சுயேட்சைகளாக மனு தாக்கல் செய்தனர். சனி மற்றும் ஞாயிறு அரசு விடுமுறை என்பதால் அரசு வரும் 13ஆம் தேதி மீண்டும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தகுந்தது. பழவேற்காடு கடலில் மீன்பிடிக்க சென்ற போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் வைரவன் குப்பத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்றனர். 2 நாள் கழித்து கரை திரும்பிய போது முகத்துவார பகுதியில் கடற்சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 3 பேர் நீந்தி கரை சேர்ந்த நிலையில் மோகன் என்ற மீனவரின் சடலம் கரை ஒதுங்கியது. இந்நிலையில் மாயமான செல்வம் என்ற மீனவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யார் நம்மை கீழ்த்தரமாக பேசினாலும் கவலைப்படாமல் நேர்மையாக உழைத்தால் வாழ்க்கையில் வெற்றி காணலாம் என மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். மதுரையில் ஃபெமி 9 நாப்கின் நிறுவனத்தின் 2025ஆம் ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வு மற்றும் விநியோகஸ்தர்கள் மற்றும் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நடிகை நயன்தாரா மற்றும் அவரது கணவர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய நயன்தாரா, வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று. அப்படி தன்னம்பிக்கை நம்மிடையே வர வேண்டுமென்றால் நேர்மையாக உழைக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையாக தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.